ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி, ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம்னு சொல்றாங்க. ஆனா குளிக்கிற அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வந்தா மோட்சம் தாங்காதே, அது ஏன் நடக்கலன்னு கேட்டாங்க. பார்வதி தேவிக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வயசானவங்களா மாறி கங்கை கரைக்கு போனாங்க. அங்க போனதும் சிவன், நான் இப்ப கங்கையில விழுந்துருவேன், நீ உதவிக்கு யாராவது பாவம் செய்யாதவங்க இருந்தா கூப்பிடுன்னு சொல்லிட்டு கங்கையில குதிச்சுட்டாரு. உடனே பார்வதி தேவி அங்க இருக்கவங்கள உதவிக்கு கூப்பிட்டாங்க. ஓடி வந்தவங்க கிட்ட பாவம் செய்யாதவங்க யாராவது இருந்தா காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. உடனே வந்தவங்க எல்லாம் பின்வாங்கி அப்படியே நின்னுட்டாங்க. ஆனா எங்க இருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஆத்துல குதிச்சு சிவபெருமான காப்பாத்தி கரை சேர்த்தாரு. மக்களுக்கெல்லாம் ஒருத்தன் பாவமே செய்யாம இருக்க முடியுமான்னு ஒரே ஆச்சரியம். பார்வதி தேவி அவனை பார்த்து, அப்பா, நீ எதுவுமே பாவம் செய்யலையான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, கங்கையில குதிச்சா பாவம் போயிடும்னு சொல்றாங்க, அதனால அவரை என்னால காப்பாத்த முடியும் நம்பி குதிச்சம்மான்னு சொன்னான். பெரியவர் சொன்னாரு, குளிக்கிற எல்லாரும் நம்பிக்கையோட குளிக்கிறது இல்ல, கங்கையில ஸ்நானம் செய்யறப்போ நம்பிக்கையோட குளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும், அதனாலதான் மோட்சம் நிரம்பவே இல்லைன்னு சொன்னாரு. நம்புறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.